ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீட்லயே மெஹந்தி எப்படி அரைக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெஹந்தி இலையை நல்லா பறிச்சுட்டு மெஹந்தி இலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு மிக்சியில எப்படி போட்டு அரைக்குதுன்னு வாங்க சொல்றேன். அதே மாதிரி நீங்க அரைச்சி மாசம் மாசம் இந்த மாதிரி ஒன் டே வைக்கிறதுனால நம்ம பாடி ஹீட் எல்லாம் தனியும். ஸோ இப்போ வாங்க எப்படி அரைக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். மெஹந்தி இலையை நல்லா இந்த மாதிரி பறிச்சுட்டு அது கூட கொஞ்சம் புளி சைஸ் வந்து சின்ன புளியை வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஊற வச்சிருக்கேன். ஸோ ஒரு பேக்கெட் பாக்கு இருந்தா போட்டுக்கோங்க. பாக்கு, புளி, மெஹந்தி லீவ்ஸ் இது இருந்தா போதும். சூப்பரான மெஹந்தி நம்ம வீட்லயே நம்ம சூப்பரா ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணறதுனால நம்மளுக்கு ஆர்கானிக் மெஹந்தியா இருக்கும். ஸோ வீட்லயே அரைச்சு வைக்கிறதுனால ரொம்ப நல்லது. இதுல எந்த கெமிக்கலும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்க அரைச்சி ஒரு 1/2 hour இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு பிறகு நீங்க அதுக்கப்புறம் கையில வச்சீங்கன்னா நல்ல கலர் பிடிக்கும். ஒரு மாசத்துக்கு நல்லா இருக்கும். கையில எப்பவுமே அந்த வாசமும் நல்லா இருக்கும். இப்ப நம்ம மிக்சியில பாக்கு மெஹந்தி போட்டு அந்த புளியை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி மிக்சியில போட்டு நல்லா அரைங்க. நல்லா அரைச்ச பிறகு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துங்க. மொத்தமா ஊத்துனா ரொம்ப லிக்விட் ஆயிடுச்சுன்னா நம்ம கையில வைக்க முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சீங்கன்னா பாருங்க, உங்களுக்கு கையில இருந்து நம்ம எடுக்கும் போது எந்த அளவுக்கு சிவந்திருக்கு பாருங்க. மெஹந்தி அரைச்சி ஒரு 1/2 hour நல்லா வச்ச பிறகு 1/2 hour ஊறின பிறகு அதோட கலர் செம்மையா வரும். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ எடுத்து கையில இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வைக்கிறதுனால பார்க்க ரொம்ப நேச்சுரலா பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். ஸோ நம்ம இந்தியன் கல்ச்சருக்கும் பரதநாட்டியம், டான்ஸ் இந்த மாதிரி இதுக்கும் இந்த மாதிரி வைப்பாங்க. ஸோ உங்களுக்கு மெஹந்தி கையில வச்சு முடிச்சுட்டேன். எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிக்கும். என்னதான் நான் பியூட்டிஷியனா இந்த கோன்ல வச்சா கூட எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் எப்படியும் மந்த்லி ஒன்ஸ் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி வச்சிருவேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆசையா இருந்தா இந்த மாதிரி மெஹந்தி அரைச்சு ப்ரிப்பேர் பண்ணி நீங்க இந்த மாதிரி வச்சு பாருங்க. பாருங்க எந்த அளவுக்கு கை நம்மளுக்கு சூப்பரா சிவந்திருக்கு பாருங்க. எனக்கு 3 weeks ஆகியும் இன்னமும் கையில அந்த கலர் அப்படியே இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா என் சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. பாருங்க கையில எந்த அளவுக்கு சிவந்திருக்கு பாருங்க. நீங்களும் மெஹந்தி இந்த மாதிரி பறிச்சு அரைச்சி கையில வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். இப்ப இந்த மெஹந்தி சிவந்திருக்கிறத பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி வைக்கணும்னு ஆசையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பா நீங்க கையில ஆசைப்பட்ட மாதிரி மெஹந்தி அரைச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வைக்கிறதுனால நம்ம லேடிஸ் கண்டிப்பா பாடி ஹீட் ஃபுல்லா தனியும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சுன்னா என் சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.